வணக்கம். எங்க வீட்டில் மாடு இருக்கு, ஆடு இருக்கு, மயில் இருக்கு, குயில் இருக்கு, மான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க. வெளிநாட்டு நாய் வகைகளை வளர்க்குறவங்க கூட எங்ககிட்ட இந்த வெளிநாட்டு நாய் வகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா நாட்டு நாய் எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு யாராவது பெருமையா சொல்றத நீங்க கேட்டிருக்கீங்களா? நாட்டு நாய் அப்படிங்கிறது பரையா டாக் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லுவாங்க. பரையா டாக்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அந்த நாயை நாம அணங்கு அப்படின்னு சொல்லுவோம். அணங்கு அப்படின்னா பராசக்தின்னு அர்த்தம். அத வைரவசாமின்னு எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவோம் நாங்க. இலக்கியத்துல அணங்கு, நாம சொல் வழக்குல வைரவசாமின்னு சொல்லுவோம். வடநாட்டுல வட இந்தியாவுல காலு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா கால பைரவன் அப்படிங்கிற அர்த்தம். கால பைரவன், கால பைரவி அப்படிங்கிற அர்த்தத்துல அவங்க காலு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவசக்தின்னு அர்த்தம். அதாவது இந்த நாட்டு நாய் வகைகளை நாம அந்த சிவசக்தியாகவே வணங்கி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அதுதான் உண்மை. இந்த நாட்டு நாயால தான் நாம மலையில இருந்து இவ்வளவு காலமா பாதுகாக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? அந்த சிவனையும் காவல் பறையன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டு நாயையும் காவல் பறையன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த நாயை நாம வழிபட்டு வந்திருக்கிறோம். அந்த நாயைத்தான் இன்றைக்கு அழிப்பதற்காக வேண்டி ஒரு அரசியல் நடக்கு. இன்றைக்கு நகரப்புறங்கள்ல எல்லாம் நாயை தேடி தேடி அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாயை வச்சுதான் நம்ம கிராமப்புறங்கள்ல பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருந்தோம். அத தெள்ள தெளிவா இன்னொரு பதிவுல பார்க்கலாம். இந்த பதிவை பார்த்துட்டு அடுத்த பதிவுக்காக வேண்டி நிறைய பேர் காத்துருங்க. அடுத்தபடியா இந்த பதிவை பலருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.